ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலையாள மூவியான உத்மம் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரர் நம்ம வந்து படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கேஸ் இருக்குது, 147 சொல்லி ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை எடுக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வருது. ஸோ மேலதிகாரி கண்டிப்பாக அந்த கேஸை நீ என்னென்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அவருக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். பட் அந்த கேஸை சம்திங் நான் விசாரிக்க ஆரம்பித்தோன்னே அவர் சுற்றி ஏதோ அமானுஷங்கள் நடக்கிற மாதிரியான விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ அதை பற்றி என்னன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கும்போது ஒவ்வொன்றும் அவருக்கு அகெயின்ஸ்டாக பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ மேலேயும் வந்து ஸ்டேஷனில் பெரிய ஒரு நல்ல பேர் இல்லாமல் இருக்க காரணத்தினால அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ கடைசியில் அந்த ஹீரோ அவரோட மனநோய் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா, அந்த கேஸை சால்வ் பண்ணாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தில் ஹீரோவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். பள்ளியை பார்த்தா ரொம்ப பயப்படுவார். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பயம் ஏற்படும். அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக சமாளிச்சிருவார். ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன பள்ளி ஏதாவது சின்ன இருட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற ஹீரோ எப்படி அந்த விஷயம் மனநோயிலேருந்து வெளியில் வர்றார் அப்படின்றத கதையோட பேலன்ஸாக இருக்கும். கதை வைஸ் வந்து ஒரு சில இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் மியூசிக் வைஸ் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குது. பட் அங்கங்கே லேக் அடிக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, இந்த படம் சூப்பராகவே இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி, வணக்கம், பாய் பாய்.